38 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பள்ளியில் சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவர்கள் 82 வயது ஆசிரியரிடம் கம்பை எடுத்துக் கொடுத்து அடி வாங்கிக் கொண்டு மகிழ்ந்து பழமை மாறா நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பாகனேரி கிராமத்தில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 1987 பாகனேரியில் உள்ள OERM அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தனியார் மண்டபத்தில் ஒன்று கூடிய மாணவர்கள் தாங்கள் மாணவர்களாக இருந்த காலத்தின் வாழ்ந்து வந்த ரசித்த காலச்சுவடுகளை நினைவு கூர்ந்து ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்ந்து பள்ளி நாட்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அப்போது தங்களுக்கு வரலாறு புவியியல் பாடம் கற்பித்த 82 வயதான ஜெயபாலகிருஷ்ணன் என்ற ஆசிரியரையும் 76 வயதான அர்ஜுனன் என்ற ஆசிரியரையும் அழைத்து வந்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தி பின்பு தாங்கள் பயின்ற பள்ளிக்கு சென்றனர். அப்போது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜு முன்னாள் மாணவர்களை புன்னகையோடு வரவேற்றார். பள்ளிக்குள் நுழைந்ததும் தாங்கள் ஓடி விளையாடிய இடங்கள், பள்ளி கட்டிடங்கள், அமர்ந்திருந்து படித்த வகுப்பறைகளை பார்வையிட்டு ஆனந்த கண்ணீர் மல்க ஒருவருக்கொருவர் தங்களது உணர்ச்சிகளை பரிமாறிக்கொண்டனர். பின்பு தாங்கள் 10ஆம் வகுப்பு பயிலும் பொழுது யாருக்கும் கை கடிகாரம் கிடையாது என்றும் இதனாலேயே மிகவும் சிரமம் அடைந்ததை உணர்ந்த முன்னாள் மாணவர்கள் இப்பள்ளியில் தற்பொழுது 10ஆம் வகுப்பு பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கை கடிகாரத்தை வழங்கி பரிசளித்தனர். தொடர்ந்து வாட்டர் கேன், பேனா, பென்சில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை மாணவர்களுக்கு வழங்கினர். அப்போது நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக முயற்சி செய்து கடந்த 6 மாதங்களாக வாட்ஸ்அப் குழு உருவாக்கி ஒன்றிணைத்து அதன் பின்பு இன்று கூடியதாகவும் அதனால் பள்ளியில் தேவையை அறியவில்லை எனவும் தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்தனர். அப்போது பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டுகோள் வைக்கப்பட்டது. அதை ஏற்ற முன்னாள் மாணவர்கள் அடுத்த முறை நிறைவேற்றுவதாகவும் கூறினர். 38 ஆண்டுகளுக்கு முன் அப்பள்ளியில் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் நிறைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தனர். தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் டிஜிட்டல் சுவர் கடிகாரம் மற்றும் சேர்கள் வழங்கினர். தொடர்ந்து தாங்கள் படித்த வகுப்பறையில் அமர்ந்து ஆசிரியர்களை பாடம் நடத்தச் சொல்லி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். மேலும் 82 வயதான ஜெயபாலகிருஷ்ணன் வரலாற்று பிரிவு பாட ஆசிரியரிடம் மட்டை கம்பை எடுத்துக் கொடுத்து தங்களை அடிக்கச் சொல்லி ஒவ்வொரு மாணவர்களும் ஆசிரியரிடம் அடி வாங்கி மகிழ்ந்தனர். தொடர்ந்து இப்பள்ளிக்கு முன்னாள் மாணவர் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதென தீர்மானிக்கப்பட்டது. பின் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து அருகில் உள்ள தாங்கள் பயின்ற அரசு தொடக்கப் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயின்ற பள்ளிக்கு சென்று நினைவு பரிசுகள் வழங்கி 72 வயதான வள்ளியம்மை, 67 வயதான பூங்குழலி ஆகிய ஆசிரியர்களிடம் ஆசி பெற்று ஆசிரியரிடம் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியை ஜோஸ்வா அசோக்குமார், மோகன், சொக்கலிங்கம் ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்தனர். கண்டங்கள் எத்தனை அடி வாங்கிங்க. ஐயாயிரம் எல்லாரும்
ஆமாம் ஆமாம் இங்கே நாங்கள் இருந்து டீச்சர் வர சொல்லுங்க. ஓகே ஓகே வீடு நம்ம நல்ல முடிவு எடுக்குறீங்கப்பா. அவனை மையம் எப்படி உங்களுக்கு இளமை இருக்க அது ரகசியம் கலைமகளும் மலைமகளும் சேர்ந்து சார் பரவாயில்ல நண்பா ஒரு வார்த்தை சொல்றேன். நண்பா எல்லா நண்பர்களுக்கும் சேர்த்து சொல்றேன். உலகத்திலே பெரிய சக்தி எது 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 எது